ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்ட். இன்னைக்கு நம்ம பியூர் மசாலா டேஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, என்னை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் சேனல் ஓப்பன் பண்ணி 3 மாதம் ஆகுது. பட் என்னை பற்றி எந்த ஒரு விஷயமும் நான் ஷேர் பண்ணது கிடையாது. ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கூட நான் போடலை. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என் பேர் சரண்யா. நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். நான் வீட்டிலேருந்தே மாவரைச்சி சேல் பண்ணிட்டு மசால் பொடியும் சேல் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட மசால் பொடியை வேறு யாரும் எனக்கு சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கிட்டு செஞ்சது கிடையாதுங்க. நான் மசாலா பொடியை 2 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு நான் மசாலா பொடியை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு மசாலா பொடி ப்ராக்டிஸ் பண்ண அந்த அமௌண்ட்டில் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இட்லி மாவு தொழிலேருந்து வர வருமானத்துலேருந்து தாங்க என்னுடைய மசாலா பொடிகளை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஓகே, இந்த டேஸ்ட் ஓகே அப்படின்னு கொண்டு வர வரைக்கும் எனக்கு இந்த ப்ராக்டிஸ்க்கு ஃபுல்லாக அமௌண்ட்டு கிடைச்சது எல்லாமே எனக்கு இட்லி மாவு தொழிலேருந்து தாங்க. நான் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க, என்னுடைய இட்லி மாவு தொழிலை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணேன்னு, ரொம்ப ஒரு சேடான சுச்சுவேஷனில் ஸ்டார்ட் பண்ணேன். என் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்புறம் என் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி என்னுடைய லைஃப் அந்த ப்ராப்ளத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்றது தாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராப்ளத்துக்கு முன்னாடி நான் அப்படி ஒரு சோம்பேறிங்க, எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன். எனக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அது சோம்பேறித்தனமா இல்லை சத்து குறைபாடான்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அதனால் அது சத்து குறைபாட்டனால என்னால் மற்றவங்கள மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க முடியலையா, இல்லை அது என்னுடைய சோம்பேறித்தனமான என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலைங்க. ஆனால் நான் ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருப்பேன். எந்த ஒரு வேலையிலுமே சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேன். ஒரு காய் அரியறதுக்கு கொடுத்தா கூட மற்றவங்களாம் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த காய் அறிவாங்கன்னா, நான் அந்த காய் அரியறதுக்கு மட்டுமே 3/4 மணி நேரம் எடுத்துக்குவேன். அதனாலே மோஸ்ட்லி என்னை சுற்றி இருக்க யாருமே எனக்கு வேலை வைக்க மாட்டாங்க. சரண்யாக்கிட்ட ஒரு வேலை வச்சு அந்த வேலையை அவள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இப்போ சுற்றி இருக்கிற 10 வேலையை நம்மளே முடிச்சுக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால மோஸ்ட்லி யாருமே எனக்கு எந்த ஒரு வேலையுமே வைக்க மாட்டாங்க. நான் ஒரு சோம்பேறி மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ஷை அண்டு ரொம்ப இன்னசென்ட். யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் நான் பேசவே மாட்டேன். எனக்கு காலேஜ்லேயே ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய ஸ்கூல் லைஃப்லேயே டோட்டலி ஒரு 5 பேர் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் லைஃப்பில் கூட அது கூட கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் என்னுடைய நான் அவ்வளோதான் பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறதே. நான் ரொம்ப ஷை. ஏன் அப்படின்னு கேட்டிங்களா, அது எனக்கு தெரியல. பட் நான் மற்றவங்கள மாதிரி ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டேன். என்னுடைய காலேஜ் லைஃப்லேயோ ஸ்கூல் லைஃப்லேயோ ஸ்டாஃபோ ஹெச்ஓடியோ கூப்பிட்டா கூட நான் தனியாக போக மாட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் போவேன். அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனாலுமே என் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் முன்னாடி இருந்தால் அவங்களுக்கு பின்னாடி தான் நான் இருப்பேன். மேமே சொல்லுவாங்க, சரண்யா நான் கூப்பிட்டதே உன்னதாம்மா, நீ என்னம்மா பின்னாடி நின்றுருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸை முன்னாடி விட்டுட்டு நீங்கள் வாமா முன்னாடி, உங்கள்கிட்ட தாம்மா பேசணும்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஷை. மேம்கிட்ட கூட நான் பேச மாட்டேன். இப்படி தாங்க என் லைஃப் அந்த ப்ராப்ளத்துக்கு முன்னாடி இருந்தது. அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் டோட்டலி என் லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. எந்த அளவுக்கு நான் சோம்பேறித்தனமாக இருந்தோம், அந்த அளவுக்கு நான் சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 பாத்திரம் போட்டு விளக்குன்னு சொன்னால் கூட, விளக்கணுமா, ஐயோ அது போய் யார் விளக்குறது, என்னாலாம் முடியாது அப்படின்னு சொன்னேன்னா, இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். 4 மணிலேருந்து 5:30 to என்னோட டைம். மெடிடேஷன், எக்ஸசைஸ், மோட்டிவேஷனல் வீடியோ கேட்குறது, இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கேட்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை செய்வேன். 5:30 மணிக்கு மேலே மாவு கரைச்சி வச்சுட்டு சாப்பாடு குழம்பு அதெல்லாம் செஞ்சுட்டு, பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வரவங்களுக்கு மாவு ஊற்றிட்டு, அரிசி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே மசாலா பொடி வேலைகளில் இறங்குவேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மதியம் ஒரு 3 மணி அந்த டைம், அந்த 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், அவ்வளோதான் ஒரு 1 hour தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதுக்கு மேலே 4 மணிக்கு மேலே பாப்பா தம்பிலாம் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மாவு கரைச்சி மாவு ஊற்றணும். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோ வேலை செஞ்சாலும் டயர்டே ஆக மாட்டேன். பார்க்குறவங்க கூட சொல்லுவாங்க, உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ வேலை செய்ய முடியுது, மாவும் அரைச்சிட்டு, பாப்பா தம்பியும் பார்த்துட்டு, வீட்டு வேலையும் பார்த்துட்டு, மசால் பொடியும் அரைச்சிட்டு, எப்படி உன்னால் இவ்வளோ வேலை செய்ய முடியுது, எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறேன்னு. பட் அவங்க யாருக்குமே தெரியாது நான் ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு சோம்பேறியாக இருந்தேன்னு. இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட அவங்க என்னை பார்க்குற விதம் ஒரு சோம்பேறித்தனமான பொண்ணாக தான். அவங்க சின்ன வயசுலேருந்தே என்னை ஒரு சோம்பேறித்தனமான பொண்ணாகவே பார்த்துட்டாங்களா. இப்போ நான் அங்கே போனாலுமே அவங்க அதே மைண்ட் செட்டோடு தான் பார்ப்பாங்க. பட் இங்கே என் டோட்டலி சேஞ்ச். அங்கே எப்படி என்னை சோம்பேறியாக பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களே என்னை ஒரு சுறுசுறுப்பான பொண்ணாக பார்க்குறாங்க. எனக்கு அந்த 2 டிஃப்ரெண்ட்டும் பார்த்தாவே நல்லாவே தெரியும். ஸோ என்னுடைய லைஃப் இப்படி தான் மாற ஆரம்பிச்சுது. அந்த ப்ராப்ளம் மட்டும் என் லைஃப்பில் நடக்கலைன்னா இன்னமும் நான் ஒரு
சோம்பேறியான, ஒரு பொறுப்பில்லாத, ஒரு ரொம்ப ஷையான, ஏன்டா ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கேரக்டரை தான் நான் வாழ்ந்திருப்பேன் ஒழிஞ்சு என்னுடைய லைஃப்பில் எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்காது. ஸோ அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ப்ராப்ளத்தை என் லைஃப்பில் கொடுத்ததுக்கு, அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒருத்தங்களை என் லைஃப்பில் கொடுத்ததுக்கும் கடவுளுக்கு நன்றி. பிகாஸ் அவங்க இல்லைன்னா என் லைஃப் மாறி இருக்காது, என் கேரக்டரும் மாறி இருக்காது. நான் என்னால் இவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியுன்றது என்னால் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு என்னன்றதை சுத்தமாக திங்க் பண்ணியிருக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் ரீசன் என் லைஃப்பில் நடந்த அந்த ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு அந்த ப்ராப்ளத்தை கொடுத்து என்னுடைய கேரக்டரை மாற்றினதுக்கு. இப்படி தான் என் லைஃப் மாறுனுச்சு. உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை மட்டும் பார்க்காதீங்க, அந்த ப்ராப்ளம் கொடுத்தவங்களை மட்டும் பார்க்காதீங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு பின்னாடி இருக்கிற உங்களுக்கான வாய்ப்பையும் பாருங்கள். உங்கள் லைஃப்லேயும் பெருசாக சேஞ்சஸ் நடக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் நடக்கும். உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இந்த வீடியோவுக்கு எண்டிங் சொல்லி பை பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.